சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுகவில் மீண்டும் இணைகிறார்கள் முக்கிய புள்ளிகள். குறிப்பாக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை அனைவரையும் ஒன்று திரட்ட முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக ஈடுபட உள்ளதாக தற்பொழுது தகவல் ஒன்று வெளியே இருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு மாற்றங்கள் அதிமுகவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யார் யார் அந்த முக்கிய புள்ளிகள், அதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலியை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் காணொலியை பார்க்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தினமும் பார்த்தீங்கன்னா தாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்கும் முயற்சியில் அதிமுக ஈடுபட உள்ளதாக தற்பொழுது தகவல் ஒன்று வெளியாயிருக்கிறது. அந்த வகையில் யார் யார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள், யார் யார் பிரிந்து சென்றிருக்கிறார்கள், அவரை ஒன்று திரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி நினைத்திருக்கிறார். அதாவது 2026 தேர்தலுக்குள் அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி கழகத்தில் குரல் எழுந்ததாகவும், அதனால் பார்த்தீங்கன்னா அதற்கு ஏற்ப போல எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு அவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்து கொள்ள வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் மூவரும், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் உடன் வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், அதாவது கேபி முனுசாமி, வைத்தியலிங்கம், ஜேசிடிவி பிரபாகரன், புகழேந்தி, பெங்களூரு புகழேந்தி இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இவர்களை அனைவரையும் பார்த்தீங்கன்னா மீண்டும் கட்சியில் இணைப்பதை குறித்து ஒரு முக்கியமான முடிவுகளை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கொள்வாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதை குறித்து நம்முடைய செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் பேசியதன் காரணமாக தான் தற்பொழுது செங்கோட்டையன் அண்ணன் அவர்களே பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து தூக்குவது நிலைமை கூட ஆயிருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாயிருக்கிறது. அதனால் எடப்பாடி பழனிசாமி நன்கு யோசித்து ஆராய்ந்ததுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா இந்த முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா தேர்தல் சமயத்தில் இவர்களெல்லாம் ஒருவேளை கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மேபி கட்சியில் இவர்களை சேர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இல்லாமல் போவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அதனால் பொறுத்திருந்து கழகத்துக்கும் கட்சிக்கும் தேவையான முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி எடுப்பார் அப்படின்ற ஒரு தகவலோடைய இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் இன்னும் நிறைய விதமான அப்டேட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.